உங்க டிஷ் பேர் என்ன? ஷெஃப், இந்த டிஷ் பேர் பியாண்ட் த சர்ஃபேஸ். இது வந்து பேலட் ஆஃப் லைஃப் பேஸ் பண்ணி நான் அதை வச்சிருக்கேன். இது ஒரு சர்ஃபேஸ், நம்ம வெளியேந்து பார்க்கறதுக்கு நம்ம லைஃப் வந்து வெறும் கிரம்பிள்ஸாக தான் தெரியும். நம்ம இந்த ரெட் கலர் மேக்ரூன்ஸ் வந்து வாழ்க்கையில் நடக்கிற கெட்ட விஷயங்களோ, நம்ம கிராஸ் பண்ணுற நெகட்டிவ் விஷயங்களோ நமக்கு பெருசாக தெரியும்ல, அந்த மாதிரி விஷயங்களை நான் ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு இந்த மேக்ரூன்ஸ் வச்சுருக்கேன் மஷ்ரூமாக. அதெல்லாம் இருந்தாலும் நம்மளை தாங்கி பிடிக்கிற சர்க்கிள் தான் இந்த சாயில். நமக்கு நடக்கிற நம்மளோட ஃபேமிலியாக இருக்கட்டும், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், நம்மளோட நல்ல சர்க்கிள், இது எல்லாத்தையும் ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இது. இந்த சாண்ட் வந்து ஒயிட் சாக்லேட் வச்சு பண்ண ஒரு இது வந்து ப்ளூபெரி வந்து கேரமலைஸ் பண்ணி அது போட்டிருக்கோம். இது வந்து டால்ச்சே தி லெஷே, அதில் கோச்சுஜாங் போட்டு அது ஒன்று பண்ணி. புரியல என்னது? கோச்சுஜாங் வந்து கொரியனோட ஃபெர்மெண்டட் சில்லி பேஸ்ட். அது வந்து அந்த கொரியன் சில்லி பேஸ்ட்டும் அதில் போட்டிருக்கோம். கிரம்பிளில் 3 க்ரீன் கிரம்பிள்ஸ், பிஸ்தாஷோ வச்சு க்ரீன் கிரம்பிள்ஸ் அண்ட் ப்ரௌன் கிரம்பிள்ஸ். அண்ட் இப்போ நீங்கள் கட் பண்ணலாம். இது பிளேட் இல்லை, இதுக்கு உள்ளேயும் டிஷ் இருக்கு. நம்ம இதை கட் பண்ணி நம்ம அதோட லேயர்ஸ்குள்ளே போக போக நான் சொல்கிறேன், நீங்கள் லேயர்ஸ் கட் பண்ணுங்க. மொத்தம் இதில் 12 எலிமெண்ட்ஸ் இருக்கு. இப்போ உள்ள இருக்க லேயர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சாக்லேட் கனாஷ் கிளேஸ், அதுக்கு கீழே சாக்லேட் கனாஷ், அதுக்கும் கீழே வந்து காஃபி மூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ப்ரௌன் இது. ஆமாம், அதுக்கு கீழே ஸ்ட்ராபெரியில் ஒரு ஜாம் ஒன்று பண்ணியிருக்கு. அதுக்கும் கீழே வந்து ஸ்டோன்ஸ், அது வந்து கேரமலைஸ்ட் நட்ஸு. அதுக்கும் கீழே வந்து நம்மளோட கோல்டு இருக்குது. என்னன்னா நம்மளோட லைஃப்பை நம்ம டிக் பண்ணி எல்லா எலிமெண்ட்ஸ், எல்லா லேயர்ஸும் நம்ம கிராஸ் பண்ணும் போது நம்மளோட கேரக்டர் ரிஃபைன் ஆகி அந்த கோல்டில் அந்த ஃபேஸுக்கு வரப்போ நம்ம கடந்து வந்த பாதை அதுதான் கோல்டாக நான் ரெப்ரசென்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம லைஃப் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும்ன்றதுக்கு ஒரு ப்ரௌனி பெட்டோட இதை முடிச்சிருக்கோம். சாப்பிடணுங்கிறது